நாகப்பட்டினமா மீன் மார்க்கெட் எங்கம்மா இருக்கு? மீன் மார்க்கெட் எங்க இருக்கு? இன்னொரு தரம் கால் விட்டு வாடா. வாடா தம்பி, 2 வாரம் கேட்டுக்கா. என்னடா வேணும் உனக்கு? இந்த கண்ணை பிடிக்கா. ஒரு பொம்பளையார செய்வன நடந்திருக்கு. இடம் சம்பந்தமான பிரச்சனையும் வீட்டில் பொறாமை சம்பந்தமா நடந்திருக்கு. மாத்தி தரேன். வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. சொன்னாலும் குத்தமடா சொல்லாட்ட சுத்தமடா. உன் முன்னாடி ஒண்ணு சந்தேகப்படுறாளா? என்னடா செய்யலாம்? சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு நீ நடந்திருக்கியா? கால் வந்துட்டு வா. உன் மனைவியுடைய மனத்தை சரி பண்ணி சீர்படுத்தி தாரேன். இருக்கிற தீவினைகள்ல இருந்து நீக்கி உன் தொழிலை உயர்த்தி பல கோடி சம்பாதியம் பண்ணி தரேன்டா. வேற என்னடா வேணும் உனக்கு? வெற்றி மேல கொடுப்பா. அப்படி கண்ண முடி உட்கார். என்னையும் மட்டும் ஷேர் மார்க்கெட் எப்படா ஓடுது? இந்தா வெற்றி ஆக்கி தரேன். இந்த மாலையை ஓராண்டு காலம் காப்பாற்றுவாயாக. வீட்டில் வச்சிருக்கணும். ஓராண்டு காலம் கோடி கோடியா பெருகும். உன் குடும்பம் ஒன்று சேரும். மூன்றைக்கு என்னைய பார்த்து போட தம்பி. கர்மசாமிக்கு நாகப்பட்டினம் பிள்ளைய பத்தி காட்டு வந்தது யாரு? வாங்க ஏக்கா பெரியக்கா. உனக்கு நாகப்பட்டினமா போய் சொல்லி நிக்கிய? நாகப்பட்டினம் மாவட்டம் தானே உனக்கு. இங்க நமனை வெறுத்திட மருந்தொன்றிருக்குது, நாகூர் மீரான் மருந்து. நல்லா இருக்கா அந்த பாட்டு? பள்ளிவாசல் எங்க இருக்கு? அங்க போயிருக்கியா? எதுக்கு போனே? இப்போ போனது இல்ல, நான் சின்ன பிள்ளைங்க. போயிருக்கியா? காலைல விட்டுவேன். உங்களுக்கு நாகப்பட்டினத்துக்கு என்னப்பா தொடர்பு? நல்ல சரக்காடா. உடனே வாங்கிருங்க. கையில இருக்க கூடாது. அது தப்பு. என்னவா வேணும் உனக்கு? பிள்ளைய வயசு எத்தனை? என்ன வயசு எத்தனை? பிள்ளை பேர் என்ன பேரு? பையன் எத்தனை வருஷமா காணல? 18 வருஷம். கண்ணை மூடு. உன் பையன் டெல்லியில இருக்கான். அவனை வர வச்சு தாரேன். ஜாதகத்துல சில பேர்கள் உனக்கு தவறான செய்திகள் சொல்லி இருக்கிறாங்க. இளம் கர்வம் செய்யக்கூடிய விதியில் பிறந்த உன் மகன் துர்மரணத்தை அடைந்திருப்பான் என்று ஒரு வாசகத்தை சொல்லி உன் வாழ்க்கையை துயரப்படுத்தினார்கள். உண்மையா? கால் வந்துட்டு வா. வா. 9 மாதத்தில் உன் பையனுடைய விளக்கம் வெளியேறும். உன் மனதுக்கு கலக்கமும் தீரும். இந்தா தெளிவாக இரு மகனே. இதனால் உனக்கு மூச்சு திணறல் போன்ற நோய் வந்து அடிக்கடி துன்பப்படுத்துகிறது. இனி அந்த நோய் இல்லை. தாயாக இருந்து காப்பேன். சென்று வா. வாமா, கால் வந்துட்டு வாமா. நாகப்பட்டினம் கண்ணீரும் கவலையும். அப்பா முருகப்பெருமான் கோயில் எங்க இருக்கு? அங்க போயிருக்கியா? நாகப்பட்டினமா உனக்கு? 8 கோடியில இருந்து அங்க இங்க எவ்வளவு தூரம்? சரி, என்ன வேணும் உனக்கு? ஒரு கண்ணை மூடு பார்ப்போம். கைட்டு கால் வந்துட்டு வா.
ஏன் கருப்புதான் ஒரு கிலோ முடிச்சோன்னே? சரி சரி சரி. எத்தனை பிள்ளை உனக்கு? 2 பையன். கண் எத்தனை உனக்கு? 2 கண். 2 கண்ணும் 2 காட்சி பார்க்குமா? பார்க்காது. ஒரு பிள்ளைய பார்த்து ஒரு பிள்ளை மேல பாதத்தை குறைக்கிறது சரியா தப்பா? ஒரு கண்ணை முடிச்சோன்னு விளக்கம் தெரியுதா? ஷெஃப்ட்ல ஒன்று அடிக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பொம்பளையா போயிட்டா போல காலில் விட்டு வா. உங்க அப்பா வா. உன் பிள்ளைக்கு வெளிநாட்டுல வேற வேணுமா இங்க வேணுமா? இங்கதான் இருக்கணும். இந்தா கண்ணை மூடு பாப்போம். இப்போ 2 கண்ணையும் என்னையும் மட்டும் தானே. கம்ப்யூட்டர் செக்ஷன்ல வேலைக்கு போயிடுவான். சந்தோஷமா வெற்றி ஆகும். அடுத்த பிள்ளைக்கு சொத்து சேரும், இவனுக்கு உத்தியோகம் சேரும். நீ ஏன் கொடுக்காட்டில் அது தானா சேரும். போ, அதுக்கு தான் நான் இருக்கு. என்னென்ன ஒன்று திருவிட்டுக்கு கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு திருச்சி மாநகர் திருச்சி நான் அலாரம் மணிக்கு தம்பா கால் வந்துட்டு வா. யாரெல்லாம் வந்தீங்க? இவர் யாரு? அத்தானா? திருச்சியா உனக்கு? என்ன வேணும்? கால் வந்துட்டு வாங்க. இன்னொரு 3 மாதத்துல பணம் கட்டாட்டா ரிஜிஸ்டர் மாறி போயிடும். அது உங்களை போய் சொல்ல அது செல்லாது. உங்களுக்கு 3 மாதத்துக்குள்ள பணம் தரேன். அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு நான் வாங்கி தரேன். உங்க சொத்து பறிமுகமா காப்பாத்துறேன். வேற என்னடா வேணும்? இந்தா இந்த மாதத்துல இருந்து தொழில் கிடைக்கும். சந்தோஷமா சாப்பிட்டு போங்க. அடுத்து பேசுவோம். உனக்கு அரசு வேலை உண்டு. எஸ். தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்ட வந்தவங்க யாருப்பா? எங்கப்பா இருக்கு உன் பிள்ளை? கால் வந்துட்டுவாங்க. கருமசாமி ஐயா, நான் ஒரு வேலை விஷயமா எதிர்பார்க்காது எனக்கு நடக்கணும்னு கேட்டு வந்தது யாரு? வாடா தம்பி, என்னடா படிச்சிருக்கிற? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அங்க தள்ளியே இருக்கலாம், ஆனா காது இருக்காது. ஆண்டவன் உலகத்தில் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் நமது கூட்டாளி. எந்த ஊர் உங்களுக்கு? திருச்சியா? ஏர்போர்ட் தெரியுது. வெளிநாட்டில் இருக்கானோ? பிளேன் போகுதா? உன் பையனுடைய தொழிலுக்கு இது கண்டமில்லாம காப்பாத்தி வாழ்க்கையை அமைச்சு தரேன். வேற என்ன வேணும்? இப்போதைக்கு கல்யாணத்துக்கு அவனே ஆயுத்தமானாலும் அது நடக்காத நிலைமை இருக்கு. 3 மாத காலம் அவகாசத்துல நடத்தி தரேன், வெற்றியாக்கி தரேன். யாரு? உங்க அண்ணன் பூரண வாக்கியம் செம்பத்துக்கு வீட்டுக்குள்ள இன்னொரு தர கால் வந்துட்டு வா. நீ உட்காருடா, அவன் சொல்லிட்டோம் சொல்ல. ஒன்று 175% அவனுக்கு, 25% உனக்கு. அதையாவது நான் வாங்கி தந்துருந்தேன். அப்படி இல்லைன்னா பகை வளரும். அண்ணன் உறவு வேணுமா சொத்து வேணுமா? உறவு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். கரெக்ட். அங்க ஒரு உறவு மாராசி இருக்காளா அவன் பொண்டாட்டிய? அவன் உன்னை பக்கத்துலயே வரவிட மாட்டான. விஷத்தை வச்சு கொடுத்தாலும் கொடுத்துருவா. உன் சொத்தை வாங்கி தர. அந்த உறவு கிடைக்காது, சொத்து கிடைக்கும். போ. 3:30 மணிக்கு என்னை பார்த்து போடா தம்பி. ரெடியாக்கும். போ. கருமசாமிக்கு வாடா.
உடல்நிலை அடிக்கடி சரியில்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்தது யார்? யாருக்குப்பா? என்ன செய்யுது? பக்கத்துல சுகமா இருக்கியா? உன் பேர் என்ன பேரு? உங்க அப்பா பேரு? அப்பா பேரு? அம்மா பேர் சங்கீதம். அப்பா அம்மாட்ட எப்படி எல்லாம் போய் சொல்லுவேன்? எல்லா விதமா போய் சொல்லுவோம். பொம்பளை பிள்ளைகிட்ட பழகலாம் போய் சொல்லுவோம். வேற எதுல போய் சொல்லுவோம் நாங்க? என்ன தம்பி, அதெல்லாம் சொல்லிட்டாடா இருக்க முடியும் நம்ம? பக்கத்துல வா, கண்ணமுடு. மெட்ராஸ், சென்னைக்கு போனியா? வெளிநாட்டுல இருந்தேன், வந்திருக்கேன். சரி, நான் திருப்பி போகணும், விசா அப்ளை பண்ணி கிடைக்கும். சென்னையில உனக்கு ஒரு இடத்துல போஸ்டிங் இருக்கு, போறியா? போய் சொல்லுத, போக மாட்டேன் நீ. கண்ணமுடு. டிங். ரெண்டு விசா இருக்குடா. ஒரு விசாவில் கூடுதல் சம்பளம் கிடைக்கும், கோடி கோடியாக வரும். அதில் போயிடுவோம். சாதாரண விதத்தில் போக வேண்டாம். போகிற இடத்துல பணமும் கிடைக்கும், நிறைய செல்வமும் கிடைக்கும். ஒருத்தைய லவ் பண்ணுவேன், அவள் தான் உனக்கு பொண்டாட்டி ஆவா. லவ் பண்ணி தான் போயிட்டு வா. லவ் பண்ணி தான்ல போயிட்டு வா. சொன்னா எவன்டா கேட்கான்? கருதாமிக்கு உடல்நிலை என்ன பார்க்கலாரு? கால் வந்துட்டு வரலாம். யாரை நம்பி நான் பிறந்தேன் என்ற வணக்கம். சர்வ மாங்கல்ய சக்தி பெற்றவள் நீ. உட்காருங்க. நீ உட்கார முடியாது. முடியுமா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.5 ஆண்டு காலங்களாக கிரகங்களின் கோளாறு சம்பந்தமாக பல நஷ்டம், பிள்ளைகளில் ஒருவருடைய வாழ்க்கையில் மனக்குழப்பம், உடல்நிலை பங்கம் ஏற்பட்டு உறவுகளில் பல பிளவுகளும் ஏற்பட்டன. இதனால உற்றார் உறவினர்கள் சில குடும்பங்கள் விரிசலாகி உங்க வீட்டு பக்கம் வர்றதுக்கு மன மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள். இதுல ஒரு சொத்து சொந்தமான குழப்பமும் வீட்டுக்குள்ள உண்டு. இவைகள்லாம் சரி பண்ணி சீராக்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டாங்க, உடனே செய்வோம். ஏன் கவலைப்படணும்? முத்துக்கள் சிரிப்பல்லவு. என்ன சொல்ல இருக்கீங்களா? இந்தாப்பா, பிப்ரவரி மாதத்திலிருந்து தொழில் புதுமையாக கிடைக்கும். இந்த உன் குடும்பமெல்லாம் உயரும். வேற என்ன வேணும்? வார புதன்கிழமை என்னைய வந்து பாரு, எல்லாம் வெற்றி ஆகிட்டாங்க. போ, நல்லா இருப்பா. கால் வந்துட்டு வாமா. யாரெல்லாம் வந்தீங்க? அத்தானு நான் தானே, சட்ட பொத்தானு நீ தானே. பாப்பா, சாட்சி யார வச்சிருக்க? எந்த அம்மாவை? சமயபுரத்தாலையா? என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? தாய் திருவுருவச் சிலைக்கு அமைப்பு. புரியல. என்னோட தாய் திருவுருவச் சிலைக்கு அமைப்புக்காண்டி உனக்கு அதில் விருப்பம் இருக்கா? முழுமையாக இருக்கா? கண்ண மூடு. உனக்கு அது நடக்குமான்னு நான் பார்க்கட்டேன். நீயும் கண்ண மூடு. ஒரு 100 ரூபா தடை தம்பி இருக்கலாம். உங்கள்கிட்ட 100 ரூபா அதெல்லாம் நீ செலவழிப்பிய. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ என்னமா செலவழிப்பாங்களா? நல்லவன், ரொம்ப நல்லவன். அது இல்லாம எப்படி பார்த்தேன். சும்மா இருக்க 100 ரூபா. இவ்வளவுதான். கஞ்சமுட்டி பேர பத்தியா? இந்தாடா தம்பி, அந்த திருவுருவ சிலையை உருவாக்கு. அதுக்கு சக்தியும் கொடுத்துருக்கேன், அதுக்கு பணமும் கொடுத்துருக்கேன். யாராலும் எதிர்ப்பு வராமல் காப்பாற்றி வெற்றி ஆகித்தாரேன். வேற என்ன வேணும்? வருமானத்தையும் வகுத்து தாரேன். எல்லாம் நல்லா நடக்கும். ஒரு நாள் இரவில் 1:45 மணிக்கு மேல் ஏதோ ஒரு சக்தி உனக்கு காட்சி தந்து பேசுவதாக ஒரு காட்சி கிடைக்கும். அதற்கு பின்புதான் அந்த உருவச் சிலையை நீ உருவாக்குவாய். கேட்ட இடத்தில் செல்வங்களும் பணங்களும் உனக்கு கிடைக்கும். செஞ்சுட்டேன்.
சக்திமயமாக்கியிருக்கியா? சக்தி ஏற்றிட்டியா? ஏத்தணும்ல, அதுக்கு தான் அந்த சக்தியை கொடுத்துருக்கேன். கால் வந்துட்டு வாங்க. கும்பாபிஷேகம் பண்ணணுமா, வெறும் சக்தி ஏற்றணுமா? கால் வந்துட்டு வாங்க. சுவாமியே, ஹரிஹர சுதரே, அநாத ரட்சகரே, எங்கும் நிறைந்த பரம்பொருளே, கண்ண முடுறா தம்பி. இந்தா, அந்த சக்தி கிடைக்கும். வெற்றிகரமா நடத்து, ஆனந்தமாயிரு. உனக்கு வேற என்ன வேணும்? கர்மதாமிக்கு மகனின் வாழ்க்கையை பற்றி காட்டுவது யாரு? பையன். பையனை பத்தி காட்டுவது யாருப்பா? தொழிலை பத்தி காட்டுவது யாரு? வான வேண்டிதாங்க. என்ன தொழில்? ஆசையே அலை போலே நாமல்லாதன் மேலே ஓடம் போலே. வரலாம். கடன் பட்டு மன வருத்தம் நிறைய இருக்கு. தொழில் நடத்த முடியாத அளவுக்கு மன வருத்தமும் உடல்நிலை கோளாறுகளும் இருக்கு. வீட்டில் உள்ளவங்க உனக்கு மனத்தால வார்த்தையால கூட சரியா ஒத்துழைக்க மாட்டேங்காங்க. அதனால மனக்குறைகள் இருக்கு. இப்போ ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் பண உதவி கிடைச்சா நல்லா இருக்குங்கிற சிந்தனையில கர்மசாமி அந்த உதவியை செய்யணும். ஆனா அதை கடனா கிடைக்குமா அல்லது வேற வழியில கிடைக்குமாங்கிற ஒரு எண்ணம், அதிர்ஷ்டங்கள் எதுவும் இருக்குமான்னு ஒரு எண்ணம் வாழ்க்கையில இருக்கு. அதுக்கு பல முயற்சி பண்ணி இதுவரை எதுவுமே கிடைக்கல. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். அம்மா எங்க இருக்க? வா பாப்பா. அப்புறம் ஒரு அம்மா பாட்டு பாடினாங்களா, கேட்டையா? பாலன சொல்லுவது உடலாகும், தயிரன காண்பதுங்கள் மனமாகும், வெண்ணை தீரண்டதுந்தன் அருளாகும், இந்த நெய்யபிஷேகம் எங்கள் அன்பாகும், ஏழு கடல் உனதாட்சியிலே வரும் ஐயப்பா, ஏழுலகம் உன் காட்சியிலே வரும் ஐயப்பா, ஐயப்பா நீதான் மெய்யப்பா. சபரிமலைக்கு போயிருக்கியா? எத்தனை வருஷம் போயிருக்க? பல முறை சாமியை பார்க்க தரிசனத்துக்கு போயிருக்க. ஆனா நெய்யபிஷேகம் பண்ணியா? பண்ணல. இப்ப நான் என்ன பாடினேன்? அந்த நெய்யபிஷேகம் நீ பண்ணாம சும்மா சும்மா பார்த்து வந்திய, தப்பு தானே? காலில் வந்துட்டோம். இந்த நெய்யபிஷேகம் எங்கள் அன்பாகும், அந்த அன்பு நீ அவனுக்கு கொடுக்கலையே. வா. ஏன் அங்க போய் சொல்லுதே? கேரளாவில் ஆற்றின் சுட்டு நிறைய இருக்கு, தெரியுமில்ல? உனக்கு பரிசு கிடைக்கும். கால் ஒட்டுவேன். வரலாம். வாப்பா, அழாத. வேற என்னப்பா வேணும்? இந்த வெற்றி ஆகி தரேன். நல்லா எல்லாமே நல்லா நடக்கும். வாழ்க. கர்மதாமிக்கு, கர்மதாமிக்கு, கர்மதாமிக்கு. எனக்கு ஒரு நிலையான தொழிலை அமைத்து வருமானத்தை பெருக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? தொழில் சொந்தமா கேட்டு வந்தது யாருப்பா? நான் கூப்பிடுறதே உங்களை, நான் திருச்சியை மட்டும் தான் கூப்பிடுறேன். திருச்சியா? தொழில் பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? உத்தரவு, அவ்வளவுதான். நீங்க போலாம். காங்கேயம், காங்கேயம். எப்பா எல்லாத்துக்கும் உத்தரவு இல்லை, முடிஞ்சவருக்கு தான் சொல்ல முடியும். ஓ கர்மசாமி,
என் குடும்பத்தில் நடந்திருக்கிற செய்வனை கோளாறை நீக்கி என் குடும்பத்தை நல்லாக்கி கொடுன்னு கேட்டு வந்தவனுக்கு, தோட்டத்துல செய்வன கோளாறு நடந்திருக்குன்னு கேட்டவனுக்கு, தோட்டம் இருக்கு அவனுக்கு, எனக்கு அத்தை முறை உள்ளவங்க செஞ்சதுக்கு போயா மொபைலை தூரத்துக்கு போடுப்பா. சிச்சி சரியா வச்சுக்க. ஓம்காரநாதம் ஒளியான வேதம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய தோட்டத்துக்குள்ள தேவையில்லாத தகடும் மண்ட ஓடும் எழுதி ஓதி வச்சு உன் குடும்பம் சின்னாபின்னமான நிலைகளில் உருவாக்கி உயிருக்கு சேதம் வருமை என்ற ஒரு பய உணர்வு உன் உள்ளத்துல இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. அமைதி. இந்த தீவினைகளை நீக்கி தெளிவாக வாழ வச்சு தொழிலை நல்லாக்கி தந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? அவன் மனத்தை மாத்தி பக்குவப்படுத்தி தரேன். 3 முறை என்னைய தொடர்ந்து பார், வெற்றியாக்குவேன். என் மனைவி உடம்புல ஒட்டி இருக்க நோயை தீக்கணும் கருப்புசாமின்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். வாப்பா. ஒவ்வொரு முறை இந்த சன்னிதானத்துக்கு வருகிற பொழுதெல்லாம் உன்னுடைய மன உணர்வுகள் அடங்கி போய் இருக்கு. நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சிந்திப்பதாகவே இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அடுத்த கேள்விக்கு உரிய பதிலை நீ எதிர்பார்த்து இருக்கிறாய். இன்னைக்கு உடல்நிலையை சொல்லும்போது நீ அடுத்த தொழிலை பத்தி சிந்திக்க, தொழிலை சொன்னா இவன் உடல்நிலையை பத்தி சிந்திக்க. இந்த குழப்பமான மனநிலைகளில் இருந்து இந்த நிலைகள்ல மாற்றம்னா ரெண்டையுமே சரியாக்கணும். இவன் உடம்பையும் சரியாக்கணும், உன் தொழிலையும் சரியாக்கணும். 2 ஒன்று போல கால் வந்துட்டு வா. உட்காருங்க. இந்த முறை உனக்கு தொழிலை தொடங்கி அருமையான வருமானத்தை உருவாக்கி கடன் படாம காப்பாத்தி தரேன். இது இந்த முறை உள்ள உத்தரவு. இந்த இனிமேல் தொழில் தொடங்குவாய், வெற்றி உண்டு, கடன் படாமல் காக்கிறேன். வா மகளே. அடுத்த உத்தரவுல தொழிலை பத்தி கேட்காம இவ உடலில் இருக்கக்கூடிய தீய சக்தியை அகற்றி தரேன். போயிட்டு வரலாம். கர்மதாமிக்கு, கர்மதாமி எனக்கு புதுமையாக ஒரு தொழிலை உருவாக்கி கொடுங்கன்னு கேட்டு வந்த அன்பு மகன் கோழிப்பண்ண வைக்கியா? அப்போ கால் வந்துட்டு வா. கோழி கூப்பிடுதே. கோழிப்பண்ண வைக்கியா? வைக்க அனுபவம் இருக்கா உனக்கு? அதுல ஆசை இருக்கா? கால் வந்துட்டு வா. ஏன்னா எத்தனை பேர் நஷ்டப்பட்டிருக்காங்கிற கதை பூரா அவனுக்கு தெரியும். அதுல அதான் காரணம். என்ன அமைதியா இருங்க. அவன் சொல்லிட்டான்ல, உடனே காணுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பொருளை இழப்பதா உயிரை இழப்பதா அப்படி என்ற ஒரு கேள்விக்குறியில் உன் வாழ்வு ஓடிக்கிட்டு. இன்னைக்கு சில பொருள்களை இழந்தாச்சு, உயிரை காக்கக்கூடிய நேரமும் பிறந்தாச்சு. அதனால வரக்கூடிய மார்கழி திருவாதிரை காலம் வரை பொறுமையாக இருந்தால் புதுமையான தொழில் கிடைக்கும். அதுல பல லட்சங்கள் உனக்கு உதவியாக வரும். வெற்றியாக்கி தரேன். இந்த கனியை பத்திரமா காப்பாத்திக்கலாம். ஜெயிச்சு தரேன். கர்மதாமிக்கு என் பிள்ளைக்கு திருமணத்தை நிர்ணயம் பண்ணி கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வாப்பா. இந்த ஐப்பசி உன் பிள்ளைக்கு திருமணத்தை நிர்ணயிக்கிற காலம் தாப்பா. அதனால 3 ஜாதகம் வரும். 3 ஜாதகத்துல 2 ஜாதகம் பொருத்தமானதாக இருக்கும். ஒரு ஜாதகம் 7 பொருத்தம் தான் இருக்கும். அது வேண்டாம். அந்த 2 ஜாதகத்தை கொண்டு வா, செலக்ட் பண்ணி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு. வெற்றி உண்டு. கர்மதாமிக்கு, கர்மதாமிக்கு கணவன் மனைவியுமாக வந்தவர்கள் யாருப்பா? காங்கேயத்திலிருந்து கணவன் மனைவியா வந்தவர்கள். காங்கேயமா உங்களுக்கு கால் வந்துட்டு வாங்க. வரலாம் பக்கத்துல. என்னப்பா வேணும்? பக்கத்துல வாங்க.
பயம் காட்டிடக்கூடாது. சரி, கரெக்டு. கால் வந்துட்டு வாங்க. பழனிமலை கோவிலிலே பார்க்காவணி பால சுப்பிரமணியனுக்கு பங்குனி உத்தரத்துக்குள்ள சிறந்த வரனை அமைத்து திருமண காலத்தை வெற்றியாக்கி தரேன். உன் உடல்நிலை சொந்தமா டாக்டர்கிட்ட ஒரு முறை செக் பண்ணிட்டு வந்துரு. ஆபத்து இல்லாம காப்பாக்கி தரேன். பக்கத்துல வா. அங்க இருந்து அதுக்கு தான் பங்குனி வர டைம் இருக்கு. 2 பேர்கிட்ட ஒரு நல்ல நட்பு வச்சிருக்கான். நல்ல நண்பர்கள் அவனுக்கு இருக்காங்க. அந்த 2 நட்பையும் பிரிச்சு தரதுக்கு தான் பங்குனி மாதம் வரை டைம் கேட்டிருக்கேன். போயிட்டு வாங்க. ரொம்ப ஓப்பனா பேசக்கூடாது, நீங்களே பேசுறீங்க. நானும் அதானே சொல்றேன். சரி, பழகிட்டு போறான். நம்ம பேர் தானே. என்னப்பா கருதாமிக்கு உடல்நிலை சரியில்லாத பெண்குட்டியை பத்தி கேட்டு வந்த செல்ல குட்டிகள் வா, கால் வந்துட்டு வா. வரலாம். இந்த நரம்பியலை சரியாக்கி வெற்றியாக்கி இருந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? என்ன வேணுமா? கண்ண முடிக்கா பெட்டி தொடாத, நீ தொடாத. சரி, நீ மட்டும் கால் வந்துட்டு வா. வியாபார ஸ்தாபனம் யாருப்பா வச்சிருக்கா? என்ன வியாபாரம்? வாங்க, இந்தாமா உன் பிள்ளைய மெல்ல மெல்ல நல்லா ஆக்கிறான்னு உத்தரவாயிடுது மகளே. நீ கவலைப்படாண்டா. கட்டி கொடுக்கிற காலத்துல பூர்ணமான பெண்மணியாக இருப்பாள். ஜெயிச்சு தரேன். போ, கால் வந்துட்டு வாக்கா. ஹோட்டல் ஹோட்டல் ஹோட்டல். சரி, இது யாரு? பையன். தம்பி, அப்படியா? இவன் பேர் என்ன பேரு? கல்யாணம் முடிச்சிட்டியா? அப்படியே எந்த ஊர்ல இருந்த? எந்த ஊர்ல இருந்த? அங்க என்ன இருந்த? எந்த ஹோட்டல்ல? 4 மணிக்கு மேல நல்ல மருத்துவனா இருக்கியா கெட்ட மருத்துவனா இருக்கியா? அப்படியா? அது வேற எவங்கிட்ட சொல்லு. கால் வந்துட்டு வா. எப்போதும் நான் ரொம்ப நல்ல மனுஷன். ஆமா, வா. என்ன உன் பாக்கெட்டுக்குள்ள நெல்லம் இல்லாம இருக்காமலா? என்ன இருக்கு வேற? சரி, பணத்துக்காக இன்னும் செஞ்சனா நீ நல்லா தான் இருந்துக்கிடுவ. வீணா செலவழிக்கிறதுக்கு ஆசைப்படாத, அது சரி வராது. சரி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மாரியம்மான ஒரு ஆத்தா வராள, எங்க இருக்கா? வேலைக்கு இல்ல, கோயிலு இருக்காளா? அவளுக்கு எதுவும் கற்பூரம் பொறுத்துவாங்கண்ணே? பொறுத்துக்கிட்டு இருக்கே. கொஞ்சம் பக்கத்துல வாங்க. அப்படி என்னைய கொஞ்ச நேரம் மனசார கும்பிடுங்க பார்க்க. உள்ளத்துக்குள்ள கண்ணை முடிக்காங்க. நீ திறந்துக்கா. உனக்கு எதுக்கு தொடர்பு? இந்தா மகளே, ஜனவசியம் பணவசியமாகும். உங்களுடைய தொழில் வளமாக பெருகும். வேற என்ன வேணும்னு கேட்டுக்கா. ஒரு வாரம் இந்த கடையை நீ மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. என் கடையை கொண்டு வை. நிலையானதாக 3 வருஷம் ஓடும். பிடிச்சுக்கா. உடம்புல பேய் ஓட்டலை, பிசாசும் ஓட்டலை. புரியுதா? மனநிலைகள் சரியில்லாம அப்பப்போ பிடிச்சு தள்ளுறது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா நடக்கும். கவலைப்படாம இரு. இழந்ததை பற்றி நினைக்காத.
நீங்க வாழ்வா சாவா வேண்டாம், அந்த தீய நிலைகளை விட்டு விடு. இனி தெளிவாக இரு, உயர்வாக இரு. இந்தா கடனை தீர்த்தாச்சு, சந்தோஷமா இரு. இந்தா என்னாலும் உனக்கு உறுதுணையா இருப்பான். போயிட்டு வாங்க. கருப்புசாமிக்கு மீன் குழப்பம் செய்யக்கூடாது. வந்து உபதி வாங்கிக்காங்கப்பா. நல்லா இரு, மன குழம்ப கூடாது. என்னை நினைச்சுக்கா, என் போட்டோலாம் வாங்கிட்டு போ. மகிழ்ச்சியா இரு மகளே, நல்லா இருப்பா. அடுத்து பாப்பா, அடுத்த வாரம் வந்துருங்க. உனக்கு வேற ஒரு உத்தரவு இருக்கியா? உனக்கு இல்ல, அவனுக்கு சொல்லுதேன். உங்களை யாரு சனிமணில இருந்து வர சொன்னது? எனக்கு என்ன, நீங்க கனி வாங்கி வீட்டுக்கு தான் போனோம். உனக்கு எந்த ஊரு? வா, ஆமா, நல்லா இருப்பா. வா. வாங்க. உட்கார் மகள. இந்த எந்த காக்கா, எந்த ஊருக்கா உங்களுக்கு? சரி வாங்க, பக்கத்துல வாங்க. முருகா அருள் புரியுங்க. இந்தா யார் அது? எல்லா நற்பலனும் கிடைக்கும். புண்ணியமாக இருக்கும். எல்லாத்தையும் காப்பாற்றி தரேன். பிள்ளைகளுடைய மனசை ஆழ்நிலைகளை திருப்பி உனக்கு கட்டுப்பட வைக்கும். அடுத்த உத்தரவுல அவனுக்கு தான் எல்லாம். எஸ், வைங்க. பக்த கோடிகளுக்கு ஒரு வேண்டுகோள். நம்ம